கண்ணபிரானின் கதையமுதம் என்னும் இந்நிகழ்ச்சியில் பாகவத புராணத்தில் பகவானுடைய சரித்திரங்கள் அனைத்தையும் ஒன்னொன்னாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்நிகழ்ச்சியில் 260 நிகழ்வுகள் முடிந்துள்ளன. அப்படின்னா ஓராண்டு முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட நாமும் 6 ஸ்கந்தங்களை முடிக்கப் போகிறோம். மொத்தம் புராணத்தில் உள்ளது 12 ஸ்கந்தங்கள். இப்ப இந்த வாரம் அடுத்த வாரத்துக்குள்ள 6 ஸ்கந்தங்கள் முடிஞ்சு கொடுத்தனால் அடுத்த 6 ஸ்கந்தங்களுக்கு அடுத்த ஓராண்டு. கிருஷ்ணானுகிரகத்தாலே அடுத்த ஆண்டில் அநேகமாக பாகவதத்தில் கிருஷ்ண கதையை கேட்டு நாம் பூர்த்தி செய்ய வேணும். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது 6வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயம். விருத்தராசுரனுக்கும் இந்திரனுக்கும் பெருத்த சண்டை மூண்டு இந்திரன் தன் வஜ்ராயுதத்தாலே விருத்தரனை கொல்ல முற்படும் போது அவனுக்கு பெருவியப்பு காத்திருந்தது. விருத்தராசுரன் பேசின பேச்சை கண்டபோது இவன் எப்போது பரமபக்தனாக மாறினான்? எப்படி மாறினான்? அனைவரையும் எதிர்த்து தேவர்களை ஓட ஓட விரட்டியவன் போய் விஷ்ணுவின் வைபவத்தை இவ்வளவழகாக பேசுகிறானே என்று இந்திரனே வியக்கும் அளவுக்கு நடந்தது. அந்த கதையை நாம பார்க்கறதுக்கு முன்பாக வஜ்ராயுதம் எப்படி பண்ணப்பட்டதுன்னு பார்க்கணும். தேவர்களெல்லாம் பெருமானிடத்தில் போய் வேண்டினார்கள், விருத்தரனிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றி கொடு. பகவான் வழி சொன்னார். ததீச்சி மகரிஷியினிடத்துல போங்கள், அவர் உயிரத் துறந்து உடலத் துறந்து உங்களுக்கு கொடுக்கட்டும். அதிலிருக்கும் முதுகெலும்பிருந்து விஸ்வகர்மாங்கிற தேவத்தச்சனை வைத்து வஜ்ராயுதத்தை பண்ணுங்கோள் என்று சொல்லி அனுப்புகிறார். இதைத்தான் நாம் கடந்த நாள் சந்திக்கும் போது கடைசியா பார்த்தோம். அதுல ஒரு செய்தி விடப்பட்டுள்ளது, அதையும் சேர்த்து சொல்றேன். 9வது அத்தியாயத்தினுடைய 52வது ஸ்லோகத்தாலே இந்த ததீச்சி மகர்ஷியினுடைய முன்கதையை சொல்லுகிறார். சவா அதிகதோ தத்யங் அஸ்விப்யாம் பிரம்ம நிஷ்கலம் யத்வா அஸ்வசிரோ நாம தயோர் அமரதாம் வியதாத். ஏற்கனவே நம்ம நாராயண கவச்சம் பார்த்தோம் அல்லவா? அந்த கவச்சத்தை நன்கு அறிந்திருந்தவர் ததீச்சி மகரிஷி. அஸ்வினி தேவர்கள் இருவரும் அந்த ரிஷியினிடத்துல போய் தங்களுக்கு நாராயண கவச்சத்தை சொல்லிக் கொடுக்க வேணும் என்று வேண்டினார்கள். அப்ப அவர் தன் கர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு நேரம் கடந்திருந்தது. அதனால இப்ப சொல்றதுக்கு எங்கிட்ட பொழுதில்லை, இன்னொரு சமயம் சொல்றேன்னுட்டு அவர் அனுஷ்டானத்துக்கு புறப்பட்டு போயிட்டார். அதற்குள்ள இந்திரன் அவரிடத்துல வந்து, எனக்கு தான் அதை சொல்லணுமே தவிர மற்ற பேருக்கு அதை சொல்லிக் கொடுக்க கூடாது. அப்படி மறந்து நீர் சொன்னீர் என்னால் உம் தலையை வெட்டி விடுவேன் என்று ததீச்சி மகரிஷியினிடத்தில் பயப்படுத்தினான். ரிஷி பயந்த அஸ்வினி தேவர்கள் வந்து கேட்கச்சே இந்திரன் இப்படி சொல்லிட்டு போறாருங்கிற உண்மையை எடுத்து சொன்னார். அப்ப அஸ்வினி தேவர்கள் சொல்றா, அவன் பண்றது இருக்கட்டும், நாங்களே உம்ம தலையை வெட்டி ஒரு குதிரத்தலையை பொருத்தி விடுகிறோம். அந்த தலையை கொண்டே எங்களுக்கு நாராயண கவசத்தை உபதேசியுங்கள். கண்டிப்பா அதை கண்டு கோபமுற்ற இந்திரன் குதிரத்தலையை வெட்டிடுவார். வெட்டின பிற்பாடு உம்முடைய பழைய தலையை நாங்களே பொருத்தி விடுறோம் அப்படின்னு அஸ்வினி தேவர்கள் சொல்ல, நிஜமாவே அப்படித்தான் நடந்தது. நாராயண கவசத்தை குதிரமுகத்தோடையே உபதேசித்தார். அதனால ததீச்சி மகரிஷிக்கு அஸ்வசிரஸ் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது. அந்த கதையைத்தான் இங்கே சொல்லியிருக்கார். அதே மகர்ஷியினுடைய உடலைத்தான் தற்போது தேவர்கள் போய் வேண்டுகிறார்கள். விஸ்வரூபாய யது பிராதாத் தொஷ்டாயத்வம் அதாஸ்ததா ததஸ்தைர் ஆயுதஸ்ரேஷ்டா விஸ்வகர்ம விநிர்மிதா. அவருடைய முதுகெலும்பிலிருந்து ஆயுதங்களிலேயே சிறந்த ஆயுதமான பிராகிருத ஆயுதமாக இருக்கும் இந்திரனின் வஜ்ராயுதத்தை பண்ணிக்கொள்ளலாம். தேவர்கள்லாம் ரிஷியினிடத்துல போறா. அது அடுத்த அத்தியாயம் 10வது அத்தியாயம். இந்திரமேவம் சமாதிஷ்ய பகவான் விஸ்வபாவனா பஷ்யதாம் அனிமேஷானாம் தத்ரைவாந்தர்ததே ஹரிஹி. ஹரி ஸ்ரீமன் நாராயணன் இவர்களுக்கு நல்ல வழியை சொல்லி கொடுத்துட்டு அங்கேயே மறைந்து போனார். தேவர்கள் போய் பிரார்த்திக்கிறார். அபி விருந்தாரகா யூயம் ந ஜானீத ஷரீரிணாம் சம்ஸ்தாயாம் யஸ்த்வபித்ரோஹோ துஸ்ஸஹ்சேததாபஹ ஜிஜீவிஷூணாம் ஜீவானாம் ஆத்மா பிரேஷ்ட இஹெப்சிதஹ க உத்ஸஹேத தம் தாதும் பிக்ஷமானாய விஷ்ணவே.
ரிஷி அவளை பார்த்து சிரிச்சுட்டே சொல்றார், எனக்கு ஒன்றும் உடல்ல பெரிய ஆசைங்கிறது இல்லை, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை உடலை விடுறத பத்தி. ஆனா ஒன்று யோசித்து பார்க்கணும், இந்த உடலை கொண்டு தானே நான் யோகம் பண்ணணும், இது இருந்தாத்தானே தவம் புரிய முடியும், இது இருந்தாத்தானே புனித நீரில் நீராட முடியும். சரீரம் ஆத்தியங்கலு தர்ம சாதனம். நாம பண்ண வேண்டிய தர்மத்துக்கெல்லாம் சரீரம்தான் சாதனம். சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத. அப்படி இருக்கிறச்சே இந்த உடலை கேட்டுட்டீர்னால், யார்தான் கர்மத்திலும் ஞானத்திலும் பக்தியிலும் ஆசை இருப்பவன் உடலை கேட்டால் கொடுப்பான். பல பேர் உடல்ல இருக்கிற ஆசையாலே, அது இன்பம் கொடுக்கிறதுங்கிற ஆசையால பிடிச்சுருப்பா. ரிஷிக்கு அந்த ஆசை இல்லை இப்போ. ஆனா உடல் இருந்தால் தானே மேற்கொண்டு நல்ல காரியங்களை பண்ண முடியும், அதனால் கொடுப்பதற்கில்லை என்று மறுத்தார். அப்ப தேவர்கள் திரும்ப சொல்றா, இன்னொருத்தருடைய கஷ்டத்தை பார்த்தும் அதை பத்தி கவலைப்படாது இருக்கிறவனா இருந்தால் அப்ப இந்த உடலை விடமாட்டான். ஆனா யாராருக்கெல்லாம் பிரத்தியார் கஷ்டப்பட்டாலே முடியாதோ, எப்படியான அவர்கள் துயரை துடைக்கணும் நினைக்கிறானோ, அவன் உடலையே கேட்டால் கூட கொடுத்து விடுகிறான். நீர் அப்படிப்பட்டவர் அல்லவா, நாங்க இப்ப கஷ்டப்படுறோம், எங்க கஷ்டத்தை பார்த்து கொண்டு நீர் சகித்திருப்பீரா, ஆகையால் நீங்கள் கொடுக்க வேணும் என்று தேவர்கள் பிரார்த்திக்கிறார். தேவா ஊச்சுகு நனு ஸ்வார்த்தபரோ லோகோ நவேத பரசங்கடம் யதிவேதன யாச்சேத நேதினாக யதீஸ்வரஹ. பரர்களுடைய வேற்றாளுடைய சங்கடம் யாருக்கு தெரியறதோ அவர்கள் உடலையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். சரின்னு ஏத்துனுட்டார் ரிஷி. யோகத்தில் அமர்ந்தார். தன் உடலை விட்ட கஷ்டமே தெரியாமல், அதுக்கு துக்கமே படாமல் உயிரை துறந்தார். யோ பூத சோக ஹர்ஷாபியாமாத்மா சோச்சதி ஹிருஷ்யதி ஏவம் கிருதவ்யவசிதா தத்யங் அதர்வணஸ்தனும் பரே பகவதி பிரம்மணி ஆத்மானம் சன்னயஞ்சஹவ். தன்னுடைய ஆத்மாவை பெருமானிடத்தில் வைத்தார். தன் மனத்தை பகவானிடத்தை செலுத்தினார். கஷ்டமே தெரியாம உடம்ப கழட்டி கொடுத்துட்டார். அவருடைய ஆத்ம ஜோதிஷு மேல் லோகத்தை நோக்கி போயிற்று. இப்ப இந்த உடம்பை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆஸ்தித பரமம் யோகம் ந தேகம் புபுதே கதம் அதேந்திரோ வஜ்ரம் உத்யம்ய நிர்மிதம் விஸ்வகர்மனா. உடனே இந்திரன் தயாரானான். விஸ்வகர்மா தெய்வத்தச்சன கூட்டு உடலை கடைந்து அவரிடத்திலிருந்து எலும்பை எடுத்து அது கொண்டு வஜ்ராயுதம் செய்யப்பட்டது. பெருத்த போருக்கு ரெண்டு பட்சத்திலும் தயாரா நின்னார்கள். இந்திரனுடைய பக்கத்தில் 6 இருக்கான்னு சொல்றார், விருத்ராசுரன் பக்கத்தில் 6 நின்னான்னு சொல்றார். திரேதாமுகே நர்மதாயாம் அபவத் பிரதமே யுகே. இந்த சண்டை முதல் யுகத்தில் நர்மதையாற்றின் கரையில் நடந்தது. ருத்ரைஹி வசுபிர் ஆதித்யைஹி அஸ்விப்யாம் பித்ருவன்ஹிபிஹி மருத்பிஹி ரிபுபிஹி சாத்தைர் விஸ்வதேவைர் மருத்பதிம் திருஷ்டுவா வஜ்ரதரம் சக்கரம் ரோச்சமானம் ஸ்வயாஸ்ரீயா. ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், அஸ்வினி தேவதைகள் 2 பேர், பித்ருகணங்கள் எல்லாரும், அக்னி கூட்டங்கள் அனைத்தும், மருத்து 49 மருத்துக்களும், ரிபுக்கள், சாத்திய தேவர்கள், விஸ்வே தேவர்கள், மருத்கணத்துக்கு அதிபதிகள், இந்த தேவர்கள் அனைவரும் இந்திரன் பக்கத்தில் நின்றார்கள். அதே சமயத்தில் அந்த பக்கத்திலே நமுச்சிஹி சம்பரஹா அனர்வா த்விமூர்தா ரிஷபஹா அம்பரஹா ஹயக்ரீவஹா சங்குஷிரா விப்ரசித்திர் அயோமுகா புலோமா விஷபர்மாச்ச பிரகேதிர் ஹேதிர் உத்கலஹா. இவா இத்தனை பேருக்கும் பெரிய கதை இருக்கு. ஒத்தொத்தரும் அசுரர்கள். இவர் பெருத்த அசுரர்கள்லாம் விருத்தராசுரன் பக்கத்தில் நின்னார்கள். சண்டை தொடங்கிடுத்து. ஆனா தேவர்களுடைய ஆக்கிரமிப்பை இவளால தாங்க முடியல. வஜ்ராயுதத்தினுடைய சக்தி வேற கூடிவிட்டது. அதனால அசுரர்கள்லாம் ஓட ஆரம்பிச்சா. ஆனா விருத்தராசுரன் கலங்காமல் தனித்து எழுந்து நின்று, ஓடாதீர்கள் ஓடாதீர்கள், புறமுதுகிட்டு ஒரு நாளும் ஓடுவது கூடாது, கூப்பிடுறான் எல்லாரையும். தேஸ்வ பிரயாசம் விததம் நிரீக்ஷ ஹரவா பவக்தா ஹத யுத்த தர்பாக ஹே விப்ரசித்தே நமுச்சே புலோமன் மயானர் சம்பர மே ஸ்ருணுத்வம் ஜாத்தஸ்ய மிருத்ரு துருவ ஏஷ சர்வதா. அவன் சொல்ற அழக பாருங்கோ. எவன் ஒருத்தன் பிறந்திருக்கிறானோ அவன் இறக்கப் போவது உறுதி. எதுக்காக அப்படி பயந்து ஓடுறீள்? நன்னா வீர சொர்க்கம் அடைந்தால், யுத்தத்துல மரணம் அடைந்தா வீர சொர்க்கமாவது கிடைக்கும்.